இன்று காலை 9:45 அளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஷிராந்தி ராஜபக்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு சென்றிருந்தார். பின்னர் சட்டத்தரணிகளுடன் சென்று வாக்குமூலம் அளித்தார். ஷிராந்தி ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு முன்பாக கூடியிருந்தனர். வடக்கு கிழக்கு தமிழ் டயஸ்போராக்களுக்கு தேவையான விதத்தில் செயற்பாடுகள் முன்னெடுக்க வேண்டுமாயின் நாட்டு மக்களின் கவனத்தை வேறு பக்கத்துக்கு திசை திருப்ப வேண்டும். அதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. உண்மையில் இது தொடர்பில் அவர்களால் பிரச்சனைகளை உருவாக்க முடியும். அனைவரும் சிறிலிய கணக்குகள் தொடர்பில் பேசுகின்றனர். அலரி மாளிகையில் இருந்தபோது அவர் சில அனாதை பிள்ளைகளை வளர்த்தார். அவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவி புரிந்தார். பெலவத்தையின் தொலைபேசி அழைப்புகளுக்கு ஏற்ப இன்றைய நாளில் நடைபெற வேண்டிய விடயங்கள் நடைபெறும். அது தொடர்பில் எமக்கு தெரியாது. மஹிந்த ராஜபக்சவை வீழ்த்துவதற்கு தயாராக இல்லை. தாஜுதீன் கொலையோடு தொடர்புடையவர்களை கைது செய்வதாக கூறினார்கள். லசந்தமின் கொலையோடு தொடர்புடையவர்களை கைது செய்வதாக கூறினார்கள். எங்கே கைது செய்யப்பட்டவர்கள்? ஜான்சன் பெர்னாண்டோவை சிறையில் அடைத்துள்ளனர். கோடிக்கணக்கான மோசடிக்காகவா? கட்டாயமாக இல்லை. அவர் சிறையில் இருப்பது 2,50,000 ரூபாய் கொடுக்கல் வாங்கலுக்காக. சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டில் ஈடுபடுகின்றார்கள். தாஜுதீன் கொலை செய்யப்பட்டாரா என்று என்னால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் 2 மரண பரிசோதனை அறிக்கைகள் இருக்கின்றன. ஒன்று இது ஒரு இயற்கை மரணம் என்கின்றது, மற்றொன்று இது கொலையாக இருக்கலாம் என்கின்றது. இதன்போது கூடியிருந்தவர்கள் தாம் வருகை தந்தமைக்கான காரணம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். விடயங்களை அறிந்து கொள்ளவே வந்தோம். மேடம் உள்ளே சென்று விட்டார். நாமல் ராஜபக்ச வருவதாக கூறினார்கள். அவரை பார்ப்பதற்காக வந்தோம். குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எனக்கு முழுமையாக தெரியாது. எனினும் இந்த செயற்பாடு அநீதியானது என தோன்றுகின்றது. நாளை சுதந்திர தினம். குடும்பத்துடன் பழிவாங்குகின்றனர். மிகவும் மோசமான பழிவாங்கல். 4 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஷிராந்தி ராஜபக்ச பிற்பகல் 2:15 அளவில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறினார். சட்ட ரீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதுவும் கூற முடியாது. மக்களுக்கு சீனி முட்டாய் வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துள்ளனர். தாஜுதீன், லசந்தா ஆகியோரின் கொலையாளிகளை கண்டுபிடிப்பதே மக்களுக்கு வழங்குறுதிய வாக்குறுதியாகும். ஆனால் இவர்கள் சிறிலிய கணக்கிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பண பரிமாற்றம் அல்லது கெப்ரக அல்லது டிஃபெண்டர் ரக வாகனத்தை பயன்படுத்தியது தொடர்பில் விசாரணை செய்கின்றனர். ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் என்ன? ஷிராந்தி ராஜபக்ச தலைவர் பதவி வகித்த சிறிலிய சவிய அமைப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் போலீஸ் நிதிக்குற்ற பிரிவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2015ஆம் ஆண்டு முதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கடந்த காலங்களில் குறித்த ஆவணங்கள் பல்வேறு பகுதிகளில் சிக்கியிருந்தன. எனினும் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு கவனம் செலுத்தப்பட்ட பிரதான கொடுக்கல் வாங்கல்களே இவை. அரசு நிறுவனம் ஒன்றினால் சிறிலிய சவிய அமைப்பிற்கு பணம் வைப்பிலிடப்பட்டமை, வரி விலக்கின்றி குறித்த அமைப்பிற்கு வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டமை, சிறிலிய சவிய வாகனங்களை CSN நிறுவனம் பயன்படுத்தியமை, கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே வைத்தியசாலைக்கு CT ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை வழங்குவதற்காக நிதி பெற்றுக்கொண்டமை மற்றும் அதனை செலவிட்டமை, குறித்த CT ஸ்கேன் இயந்திரம் வெளிநாடொன்றினால் நன்கொடையாக பெற்றுக்கொள்ளப்பட்டதாக பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்திற்காக நிதியை பெற்றுக்கொண்டமை மற்றும் அதனை செலவிட்டமை, அதனை தவிர சிறிலிய சவிய அமைப்பின் பொருளாளரின் முகவரியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்சவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் கொழும்பு இல்லம் ஒன்று தொடர்பில் கடந்த கால விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயங்களுக்கு அமையவே அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதனை தவிர வங்கிக் கணக்கை திறப்பதற்காக வழங்கப்பட்ட தகவலில் ஷிராந்தி ராஜபக்சவின் தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 222, 222,
222V என்ற இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நல்லாட்சி காலத்தில் அப்போதைய சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஷிரந்தி ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகளிலும் சிறிலிய சவ்யா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.